அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள் மேச ராசி அன்பர்களுக்கு காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி தமிழ் வருடத்தின் 4வது மாதம் ஆடி மாதம் 31 நாட்களை கொண்டது. 2024 வருடம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சாயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பம். ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதம். அம்பாள், மாரியம்மன், காளியம்மன், துர்க்கை, பராசக்தி பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். ஆடி வெள்ளிக்கிழமை 18ஆம் பெருக்கு ஆடி அமாவாசை. முன்னோர்களுக்கு இறந்த பெரியோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க உகந்த அமாவாசை. எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது ஆடி மாதம். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மேச ராசி என்பதற்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்வையிலிருந்து ராசி அதிபதி விலகிவிட்டார். பாக்கிய அதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்து 2வது வீட்டிலே குருமங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது பார்த்திங்கன்னா மேச ராசி என்பதற்கு சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் விலகினாலே வேலை தொழில் மூலம் உங்களுக்கு ஏற்பட்ட உடல் உழைப்பு கொஞ்சம் குறையும். சனிச்செவ்வாய் பார்வையில் இருந்தாலும் சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாலும் வேலை தொழில் மூலம் அதிக கஷ்டம், அதிக உழைப்பு, கை கால் மூட்டு, முதுகு, எலும்பு வலி இப்படி தான் அதிக உடல் உழைப்பின் மூலம் உடல் தொந்தரவுப்படும். சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் பகவான் விலகும் போது மேச ராசி அன்பர்களுக்கு சுகம் கிடைக்கும். உடல் சுகம் கிடைக்கும். மேச ராசிக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உடலில் தெம்பு பலமும் அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவுகள் இதெல்லாம் குறையும். குடும்பம் சார்ந்த ரகசியங்களை அறிந்து புரிந்து செயல்படுவீங்க. 2வது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது குடும்ப பெரியோர்களுடைய அறிவுரை ஆலோசனை கேட்டு குடும்பத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயங்களையும் அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதம் மேச ராசி என்பதற்கு காட்டுகிறது. குடும்ப வருமானம் உயரும். மண் சார்ந்த, நிலம் சார்ந்த, பூமி சார்ந்த விவசாயம் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆடு மாடு கால்நடை உபய வருமானம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல மழை பொழிகிறது. வெள்ளாமை செழித்து வளரும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் போதுமான வரை வருமானத்திற்கு வழி உண்டு. 2வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு பல்வலி, ஆடிட்டு இருக்கக்கூடிய பல்லு விழலாம். உங்களுடைய வார்த்தை போர்ஸாக இருக்கும். அதீத கோபமாக இருக்கும். உங்களுடைய கோபமாக பேசுகிற வார்த்தைக்கு பெற்றோர்கள் உங்களுக்கு ஆலோசனை புத்திமதி சொல்வார்கள். இந்த மாதம் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். ஆவேசமாக பேசாதீங்க, அவசரப்படாதீங்க. 2வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது வண்டி வாகன போக்குவரத்தில் வேகமாக போகணும் அப்படின்னு 100 கிலோமீட்டர் வேகத்தில் முறுக்காதீங்க. பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. ஏன்னா இது மைனஸ். ஜென்ம ராசியிலும் சரி, 2ஆம் வீட்டிலும் சரி, கோச்சாரத்தில் செவ்வாய் வரும்போது அந்த ராசிக்காரர்களை வேகமாக இயக்கும். வேகத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை 5வது வீட்டின் மேல் விழும்போது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனைலாம் நீங்கும். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் உண்டு. நல்ல மழை பொழியும். கோச்சாரத்திலே காலபுருஷனுக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது இந்த ஆடி மாதம் நல்ல மழை உண்டு. அதிரடியாக வேகமாக கோபமாக நீங்கள் போர்ஸாக பேசாமல் இருப்பது நல்லது. வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு கட்ரேட்டாக நீங்கள் பேசக்கூடாது. மற்றவர்களுடைய தன்மை அறிந்து உண்மை அறிந்து பேசுவது மேசராசின்களுக்கு நல்லது. மேச ராசிக்கு 12வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதுவரை உறங்காமல் ஓய்வில்லாமல் மனக்குழப்பம்,
மன வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. படுத்தால் நன்றாக உறக்கம் வரும். வெளிநாடு அயல்நாடு வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்று கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி சேமிப்புகள் உயரும். வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, அசையா சொத்து நிலம் வாங்கிறது, இப்படிலாம் வந்து சேமிப்புகளை இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு உயர்த்தி கொடுக்க போகிறார். 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். மீண்டும் வந்து அவர் வந்து கர்மச்சனியாக, தொழில் ஜீவன சனியாக 10வது வீட்டிற்கு செல்வது போல். கோச்சாரத்திலே 11வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது ஒரு மனிதன் சுய உழைப்பால், சுய சம்பாதியத்தால் வீடு, மனை, நிலம், அசையா சொத்து யோகம் உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது கர்மாவை கொடுத்து விடுவார். குடும்பத்தில் பெரியோர்கள், சித்தப்பா, பெரியப்பா, பங்காளிகள் வழியில் ஏதோ ஒரு இறப்பு நடைபெறும். கர்மகாரியம், ஏமகாரியம் செய்யக்கூடிய நிலையும் மேச ராசி என்பதற்கு ஏற்படும். மேச ராசிக்கு 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே புதன், சூரியன், சுக்கிரன் 3 கிரக கூட்டணி. 4வது வீட்டிலே சூரிய பகவான் வரும்போது ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சளி, காய்ச்சல், இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு, அதன் மூலம் கொஞ்சம் மனக்கவலைப்படுற மாதிரி இப்படிலாம் வரும். உங்கள் தாயாரிடம் நீங்கள் கோவப்படுற மாதிரி இருக்கும். தாயார் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 4வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது மாமன் மச்சான்களிடம் கொஞ்சம் போட்டி விரோதம் இல்லாமல், பகை இல்லாமல் மேச ராசி என்பவர்கள் பார்த்து கொள்வது நல்லது. படிப்பு, கல்வியில் இருந்து வந்த தடை விலகும். போட்டி தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதம் வந்து முயற்சி செய்யுங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெறலாம். 4வது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனிக்கு சூரியன் 6வது இடம் சஷ்டாஷ்டகமாக சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது பெரும்பாலும் வந்து தந்தை ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டும். தந்தை வழி, தந்தை உடன் பிறந்தவர்கள், பங்காளிகளிடம் மேசராசி என்பவர்கள் கொஞ்சம் ஜகஜமாக சந்தோஷமாக பழகுங்க. தந்தைக்கு வந்து கண் வலி, காய்ச்சல், தலைவலி இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை சுகஸ்தானத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஒரு சிலர் வந்து நல்ல ஆடை ஆபரணம், வெள்ளி நகை, தங்க நகை அல்லது வண்டி வாகனம் இப்படிலாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதிய வீடு, மனை, நிலம், சொத்து பத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மேச ராசி என்பதற்கு இந்த ஆடி மாதம் காட்டுகிறது. 4வது வீட்டிலே ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது குடும்பத்தில் வந்து சுப காரியங்களுக்காக சொந்த பந்த உறவுகள் குடும்பத்தில் நிறைந்திருக்கக்கூடிய நிலையும், நட்பு வட்டாரம் உங்களுக்கு வந்து விரிவடையக்கூடிய நிலையும் மேச ராசி என்பதற்கு இந்த ஆடி மாதம் காட்டுகிறது. ஆடி மாதம் 16ஆம் தேதி 5வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் பூர்வீக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் வரும். விவசாயிகளுக்கு பெரிய அளவு நல்ல முன்னேற்றம் உண்டு. பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, புகழ், கீர்த்தியை சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி என்பதற்கு கொடுப்பார். முடிஞ்சவரை உங்களுடைய மன எண்ணம் குழப்பம் இல்லாமல் சந்தோஷப்படுற மாதிரியான நிகழ்வுகள் இந்த ஆடி மாதம் மேச ராசி என்பதற்கு நடக்கும். மேச ராசிக்கு 6வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். குரு பார்வையில் கேது இருக்கும்போது பெரிய அளவு நோய் நொடி தொந்தரவுகளை கட்டுப்படுத்துகிறார். கடன் வாங்கக்கூடிய தொந்தரவுகள் இல்லை. அப்படியே கடன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அழைத்து விடலாம். கடன் பகை நோயை கேது பகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்து குறைத்து விடுவார். வேலை விஷயமா, தொழில் விஷயமா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து சமரசம் வேண்டும், சமாதானம் வேண்டும். எதற்கெடுத்தாலும் கோவப்படுறது, எதற்கெடுத்தாலும் ஆத்திரப்படுறது, எதற்கெடுத்தாலும் நீங்கள் போய் முன்னுக்கு நிற்கக்கூடாது. இந்த மாதம் வந்து சமாதானமும் சமரசமும் மேசராசி என்பவர்கள் உங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். எதற்கெடுத்தாலும் நீங்கள் வந்து முன்னின்று செல்லாமல் இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது. குரு செவ்வாய் கூட்டணி சகல பாக்கியம் மேசராசி என்பவர்களுக்கு உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருடகாலமாக புத்திர பாக்கியம் உள்ளவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை வரம் கிடைக்கிறது. 2வது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது நீண்ட தூர பயணம், கோயிலுக்கு போகிறது, சுற்றுலா போகிறது, இப்படி வந்து நீண்ட தூர பயணமும் மேச ராசி என்பதற்கு உண்டு. திருமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் முயற்சி செய்து வரன் பாருங்கள். உடனே வரன் செட் ஆகும். அடுத்த மாதம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு மேச ராசி என்பதற்கு உண்டு. கோச்சார கிரகங்கள் இந்த மாதம் வந்து
தொழில் வேலையில் நீங்கள் அவசர அர்ஜென்ட் படாத வரை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையும் தொழிலும் நன்றாகவே போகும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.